இந்த செடி யாருன்னா அந்த கொடி யாருன்னா பார்த்துருந்தா சொல்லுங்கள். இதில் வந்து நாங்கள் வந்து இதில் பாருங்கள் கிட்ட போய் காமிக்கிறேன். கருப்பு கலர் பழம் இருக்கும் பாருங்கள். இந்த பச்சையாக இருக்கிறது கருப்பாக மாறும், ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யாருன்னா சாப்பிட்டுருந்தா சொல்லுங்கள். இது பேர் வந்து எனக்கு செடி பேர் மரம் பேர் தெரியல. நான் சின்ன வயசில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்றைக்கி நான் வரும்போது வழியில் பார்த்துட்டேன். பட் இதில் என்னென்னா இதில் ஒரு முள் இருக்கும் பாருங்கள், ஷார்ப்பாக இருக்கும். கையில் மாட்டிச்சுன்னா விடாது, குக்கி மாதிரி அப்படி மாட்டிக்கும். நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். இதில் பாம்பு கிம்பு எதனா இருக்கும் பார்க்கணும் ஒரு வாட்டி கையை வைக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குருவிங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. இது சொரட்டுக்காய் பழம்னு சொல்லுவோம். இப்போ ஞாபகம் வந்துச்சு. இது வந்து சொரட்டுக்காய் பழம் சொல்லுவோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள். பாருங்கள், பாதை இப்படி தான் இருக்கும். சில இடத்துல ஒத்த பாதை தான் இருக்கும், ரோடெலாம் இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இப்படியே போனீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு போகலாம். நான் பைக் ஓட்டுறதெல்லாம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் மேலே லைட்டாக ஒரு ஸ்கின் இருக்கும். இப்போ லைட்டாக புளிப்பாக இருக்கும். ஆனால் நல்ல புளிப்பு. அது இது பறிக்கிறதுக்குள்ளே எனக்கு இதை பறிக்கிறதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு. கையில் எல்லாம் முள்ளெல்லாம் கிழிச்சிடும். பொறுமையாக எடுக்கணும். அவன் செடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது, காடு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் கூடலாம் வந்து கை வைக்க விட மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.